ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்ப்ரெஷன் டெக்னிக்கில் நீங்கள் இம்ப்ரெஷன் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ் இன் டேக்கிங் இம்ப்ரெஷன்ஸ் இல்லையா. அது வந்து எல்லா கேசஸ்க்கும் ஒரே மாதிரி இம்ப்ரெஷன் எடுக்க முடியாது, ஒரே ட்ரே யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம இருக்கிற ட்ரே, அதாவது ஸ்டாக் ட்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ரெஷன் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்ச் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, இல்லைனா இப்போது அப்பர் கம்ப்ளீட் டென்ச்சர் இம்ப்ரெஷன் வச்சுக்குவோம், இல்லை லோவர் வந்து கம்ப்ளீட் டென்ச்சர் இம்ப்ரெஷன் அப்படி எடுக்கும்போது அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஸ்டாக் ட்ரே மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரைமரி இம்ப்ரெஷனை கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷனோட கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்டரி இம்ப்ரெஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஸ்கிப்பிங் த செகண்டரி இம்ப்ரெஷன், அது டென்ச்சர் ரிட்டென்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஆர்பிடிக்கோ இல்லை மற்ற கேசஸ் எஃபிடி கேசஸ்க்கும் சம்டைம்ஸ் நம்ம இம்ப்ரெஷன் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சைடு வராத மாதிரி தெரியும். கொஞ்சம் ஜைகமெட்டிக் ப்ராசஸ்லேயோ இல்லை போஸ்டீரியராக டியூபராசிட்லேயோ இடிக்கிற மாதிரி இருக்கலாம். லோவரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாரையில் இல்லைன்னா சம் டூத் ஸ்மால் பொசிஷன் ஆஃப் த டூத் இருந்துச்சுன்னா அதில் போய் தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள், ட்ரே எக்ஸ்டென்ஷன். ட்ரே எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெருசாக தேட வேண்டாம், நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு சிம்பிளாக எப்படி ட்ரே எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இப்போ மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட இருக்க மாடலிங் காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் நார்மல் வேக் ஷீட்டு இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள், இமிடியேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், எங்கேயும் தேடவே வேண்டியதில்லை. எல்லா கேசஸ்க்குமே மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேக் ஷீட்டை ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். மற்றெல்லாம் மெட்டீரியல்ஸ் மட்டும் காமிக்கிறேன். நீங்களே வேக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் நீங்கள் ஹீட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் க்ரீன் ஸ்டிக் காம்பவுண்ட், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. க்ரீன் ஸ்டிக் காம்பவுண்ட் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை, இதுதான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டென்டிஸ்ட், உங்கள்கிட்ட வந்து வேக் ஷீட்டு இல்லை, இப்போ க்ரீன் ஸ்டிக் காம்பவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, பட் டக்குன்னு நான் வந்து உடனே வந்து இம்மிடியேட்டாக ஐ ஹாவ் டு எக்ஸ்டென்ஸ் த ட்ரே எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெடிலி அவைலபிள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பட்டி மெட்டீரியல் இருக்கும். ஸோ பட்டி மெட்டீரியல் கூட நீங்கள் ட்ரே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொவைடட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் காஸ்ட்லி மெட்டீரியல், பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் ஃபார் ட்ரே எக்ஸ்டென்ஷன். பட்டி மெட்டீரியல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வேக் ஷீட் வச்சு நம்ம ட்ரே எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரே எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு அப்பர் கம்ப்ளீட் டென்ச்சருக்கான ஒரு ட்ரே, திஸ் இஸ் அக்கு ட்ரே. இது மாதிரி ஒரு ட்ரே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து ரிட்ஜு எல்லாமே நீங்கள் சைஸு ஷேப்பு எல்லாம் பார்த்துட்டு இது பண்ண பிறகு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயை வச்சு செக் பண்ண பிறகு ஸ்டில் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் போஸ்டீரியரோ இல்லை ஆன்டீரியர்ஸோ இல்லை பேலட்டல் சீலோ இது கவர் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரே எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா the primary impression is a very important one. It has to cover the entire ridge area. ஸோ எப்படி ட்ரே எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரே செலக்ட் பண்ண பிறகு ட்ரே எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரே எடுத்துட்டீங்க, வேக் ஷீட்டை ஜஸ்ட்டு ஸ்பிரிட் லேம்ப் போதுங்க. ஒருவேளை சப்போஸ் ஸ்பிரிட் லேம்ப், இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்பிரிட் லேம்ப் யூ கேன் யூஸ் ஹாட் வாட்டர் ஃபார் சேம் திங். ஸோ ஸ்பிரிட் லேம்பில் லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது, அது போதும். ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதை அப்படியே நீங்கள் ஒரு செகண்டரி இம்ப்ரெஷன் மாதிரி அது மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். See, I am just placing the posterior area because mostly பார்த்திங்கன்னா அந்த tuberosity ஏரியாவில் தான் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இன் சம் கேசஸ் ஆன்டீரியர்ஸ்லேயும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அந்த மாதிரி கேசஸில் ஆன்டீரியரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்கே எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேயை ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோடைய வாயில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தந்த ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வேக்ஸ் ஷீட் போடும், ஹீட் பண்ணிக்கோங்க, மோல்ட் பண்ணுங்கள். லைட்டாக அதை ஹீட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் மிக்ஸ், place it and take the impression. டெஃபினட்டாக இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா வருங்க. See, this I have taken an impression today. இன்றைக்கி நான் எடுத்த இம்ப்ரெஷன்னு இது அக்யூட் ரேவாக இருந்தால் கூட இது எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஸ்டில் tuberosity ஏரியாலையும் இந்த ஆன்டீரியர்ஸ்லையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் see the impression. இந்த என்டையர் ரிட்ஜ் ஏரியாவை இந்த இம்ப்ரெஷன் எப்படி கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் மாடல் பொறு பண்ணி பண்ணும்போது ஸ்பெஷல் ட்ரே பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் வி ஆர் கிவிங் டென்ச்சர் வித் திஸ் ப்ரைமரி இம்ப்ரெஷன் இட் செல்ஃப், தென் ஆல்சோ த டென்ச்சர் இஸ் கோயிங் டு ஸ்டே. டெஃபினெட்லி கவலைப்பட வேணாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இம்ப்ரெஷன் காம்பவுண்டை நீங்கள் ஹீட் பண்ணலாம். பட் இம்ப்ரெஷன் காம்பவுண்டை நீங்கள் ஹாட் வாட்டரில் மோல்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் ரின் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். பட்டி ஆல்சோ யூ கேன் யூஸ். பட் பட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காஸ்ட்லி மெட்டீரியல். பட் when you don't have some other materials you can use பட்டி. பட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் எமர்ஜென்சி இமீடியட்டாக செட் ஆகணும், இமீடியட்டாக பண்ணணும், நம்மகிட்ட பட்டி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க. பட்டி மெட்டீரியல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, பேஸ் கேட்டலிஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அடிக்குவேட் அமௌண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும். உங்கள் கையிலே நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இம்ப்ரெஷன் எடுப்பீங்களா அதே மாதிரி தான். சம் ஆஃப் தம் மேபி திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் யூ ஆர் யூஸிங் பட்டி இருக்கலாம். அவங்களுக்காக தான் நான் காமிக்கிறேன். பட்டி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டி மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். வெரி சிம்பிளுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை பேஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் கரெக்ட் அமௌண்ட் ரெண்டுமே சேம் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஜஸ்ட் கையிலே நீங்கள் நீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சேம் ஒரு ட்ரே எடுத்துக்கிங்க. எந்த ட்ரேயில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணணுமோ அந்த ட்ரே. சி திஸ் இஸ் த லோவர் ட்ரே. லோவர் ட்ரே எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு அவசியம் அப்படின்னா லோவர் ட்ரேயில் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட்டியில் மோல்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் பிகாஸ் த ஒர்க்கிங் டைம் மோஸ்ட்லி 3 மினிட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக நான் என்டையர் ஏரியாவும் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த ஏரியாவில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட் ஒன்லி திங் பட்டி மெட்டீரியல் இட் டேக்ஸ் 4 to 6 மினிட்ஸ் ஃபார் த கம்ப்ளீட் செட்டிங். கம்ப்ளீட்டாக செட் ஆன பிறகு அதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இம்ப்ரெஷன் எடுங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம். பிகாஸ் வேக்ஸ் ஷீட் உடனே வந்து ஹார்டாயிரும் உங்களுக்கு தெரியும். பட் பட்டி இட் டேக்ஸ் டைம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது செட் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அப்புறமா இம்ப்ரெஷன் எடுங்க. ஸோ சேம் ஃபார் ஆர்பிடி எஃபிடி ஆல்சோ யூ கேன் do the same extension with the same materials. அதே மாதிரி போஸ்டீரியர்ஸோ இல்லை ஆன்டீரியர்ஸோ எக்ஸ்டென்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சைடில் இடிக்குது, இஃப் இட் இஸ் சிட்டிங் வித் த போன் ஆர் டிஷ்யூஸ், ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுடைய மைக்ரோ மோட்டர் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு இடிக்குதோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேக்ஸ் ஷீட்டோ இல்லை பட்டி மெட்டீரியலோ இல்லை மற்ற மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் வச்சு அது அந்த டிஷ்யூக்கு தகுந்த மாதிரி மோல்டு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் யூ கேன் டேக் த இம்ப்ரெஷன். டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். எடுத்து பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். மெயினாக கம்ப்ளீட் டென்ச்சர் கேசஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you take impression for a complete denture patient, கண்டிப்பாக நீங்கள் ட்ரே எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு எடுங்க. யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் டெஃபினெட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீ அடுத்தடுத்த போர்ஷனில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொரு நம்ம டென்ச்சர் அட்வென்ச்சர் ஷோலையும் அது முடிகிற டைமில் உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கம்ப்ளீட் டென்ச்சர் ஒரு பேஷண்ட்டு உங்கள் கிளினிக்கில் வராங்க, சார் எனக்கு பல் செட்டு போடுங்க அப்படின்னு வராங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ரிட்ஜு, த டைப் ஆஃப் ரிட்ஜு, ஷேப் ஆஃப் த ரிட்ஜு, நீங்கள் க்ளவுஸ் போட்டு மோல்டு பண்ணி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெவர் கிவ் த பேஷண்ட் அ ஃபுல் ஹோப். அதாவது பேஷண்ட்டுக்கு நீங்கள் டென்ச்சர் போட்டோன்னே உடனே எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே பண்ணிடலாம், சூப்பராக இருக்குங்க, நாளைக்கே நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை எடுத்தோடனே சொல்லி பேஷண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கம்ப்ளீட் டென்ச்சர் எல்லா கேசஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப், வெரி டிஃபிகல்ட், த டூ ஃபார் பிகினர்ஸ். அதனால் ஃப்ரம் த ஃபஸ்ட் விசிட் இட் செல்ஃப் யூ ஸ்டார்ட் சைக்காலஜிலி ப்ரிப்பேர் த பேஷண்ட். சைக்காலஜிக்கலாக அந்த பேஷண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் டென்ச்சர்னால் இப்படி தாங்க இருக்கும், அது கொஞ்சம் மேல் பல் செட்டு நிற்கும், கீழ் பல் செட்டு முதல்ல நிற்காது, அது நிற்கிற வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். அதே மாதிரி நெவர் டேக் அ கேஸ் ஃபார் அ கம்ப்ளீட் டென்ச்சர் if the patient is not willing for replacement of the teeth. அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருப்பார் பல் செட்டுக்கு பண்ணுறதுக்காக இன்னொருத்தரை. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கலாம், அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வந்து இவருக்கு சார் பல் செட்டு கட்டணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல் செட்டு கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல, அவர் வந்து இல்லை எனக்கு பல்லே வேணாங்க, நான் இப்போவே நல்லா சாப்பிட்றேன், அதெல்லாம் இவர் தான் சொல்கிறாரு, வீட்டில் தான் எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா சைக்காலஜிக்கலி ஹீ இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் கம்ப்ளீட் டென்ச்சர். அந்த மாதிரி கேசஸ்க்கு கம்ப்ளீட் டென்ச்சர் நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு 1க்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட் டென்ச்சர் கொடுத்துட்டு அதில் ஒரு வேளை ரிட்டென்ஷனோ மற்ற விஷயங்களோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட் டென்ச்சர் கேஸ் பேஷண்ட்டு வில்லிங்காக இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து பல்லு செட்டு போடணும், எனக்கு ரொம்ப ஆசை, நான் சாப்பிடணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பல் செட்டு ஈஸியாக செட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் எஸ்பெஷலி பிகினர்ஸ், ஃபஸ்ட்டு கேஸு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை இப்போ தான் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கம்ப்ளீட் டென்ச்சர் கொடுக்க வேணாம். பேஷண்ட்டுக்கு விரும்பி எனக்கு கம்ப்ளீட் டென்ச்சர் வேணும், நான் பல் செட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் டென்ச்சர்னால் என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத முதலே பேஷண்ட்டுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்க. ரொம்ப பெரிய ஹோப் கொடுக்காதீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே பண்ணலாம். அடுத்தடுத்த நம்ம ஷோவில் பேஷண்ட்ஸ் வச்சு வீடியோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இம்ப்ரெஷன் எடுக்கிறது எல்லாமே இருக்கும். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டென்டல் டாக் இன் தமிழ் அண்ட் டென்ச்சர் அட்வென்ச்சர். வில் see our next show. Thank you.